ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நாம் தொடர்ந்து வேதத்திலே காணக்கூடியதான ஒரு சில பெண்மணிகளை குறித்து பார்க்கிறோம். இன்றைக்கு நாளிலே நியாயாதிபதிகளின் புத்தகத்திலே ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் பெயர் யாகேல். ஜேஏல் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. யாகேல். அவள் யார் என்று சொன்னால், மிகவும் ஒரு துணிகரமான ஒரு வீர பெண்மணியாக இருந்தாள். இந்த வேதத்தில் முழுவதிலும் பார்த்திங்கன்னா, இப்படிப்பட்டதான ஒரு நல்ல ஒரு தைரியசாலியான பெண்ணும் ஒரு நல்ல வீராங்கனையுமாய் இருந்தாள் என்று பார்க்கிறோம். நியாயாதிபதியின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற வேளையில் சிசெரா என்கிறதான ஒருவனை குறித்து சொல்லப்படுகிறது. அவன் அநேக இருப்பு ரதங்கள் மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் வைத்திருந்தவனாக இருந்தான். தெபொராள் பாராக்கிட்ட சொல்கிறார், அவளை நான் உனக்கு கையிலே ஒப்பு கொடுப்பேன், ஒரு பெண்ணின் கையிலே அவன் அப்படியாக மரிப்பான் என்று சொல்லப்பட்டிருந்தது. அந்த வார்த்தை தீர்க்கதரிசன வார்த்தையாய் சொல்லப்பட்டிருந்தது. எப்படி நடக்கப் போகுது என்று தெரியாது. ஆனாலும் பார்க்கும் பொழுது இந்த சிசெரா என்பவன் அவன் வைத்திருந்தான இருப்பு தளங்கள் எல்லாம், அந்த ரதங்கள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு அவன் துரத்த பின்பு அவன் தனிமையாக ஓடி வருகிறான். அப்பொழுது நடந்ததான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த யாகேல் இடத்துல ஓடி வருகிறான். அந்த நேரத்தில் அவன் இளைப்புள்ளவனாக வந்து அவளிடத்தில் சரணடைகிற வேளையில் அவள் என்ன சொல்கிறாள், வாரும் சமாதானமாக இருக்கும், நான் உன்னை பார்த்து கொள்கிறேன், கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி அவனுக்கு பால் கொடுத்தாள். தண்ணி தான் கேட்டான், ஆனால் அவனுக்கு பால் கொடுத்துருக்கிறாள். பாலை குடித்துவிட்டு அவன் மீது ஒரு ஜமக்காலத்தை போட்டு மூடி வைத்து விட்டாள். யாரும் பாராக் அவனை தாக்காதபடிக்கு அவனை மறைத்து வைத்திருந்தாள். அதன் பின்பு அவள் செய்ததான ஒரு காரியம் ஒரு துணிச்சலான காரியம். எப்படி தெபொராள் தீர்க்கதரிசனத்தில் சொன்னாலோ, ஒரு பெண் அவளை அவனை கொல்வாள் என்று சொன்னது போல, அந்த நேரத்தில் அந்த கூடாரத்தில் இருந்ததான பெக் என்று சொல்வார்கள், அந்த ஆணி, கூடார ஆணியை எடுத்து அவன் உள்ளே அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கிற வேளையில் அவனுடைய நெத்தியிலே அடித்து அவனை கொலை செய்தாள் என்று பார்க்கிறோம். ஒரு பராக்கிரமசாலியான பெண்ணாக அவள் காணப்பட்டாள். அதன் பின்பு பாராக் வருகிறார். பார்த்துவிட்டு அவன் மரித்து போனதை அவன் சொல்லுகிறாள். அவன் உள்ளே பார்க்கும் பொழுது அவன் மரித்து போயிருந்தான். இப்படிப்பட்டதான ஒரு பெரிய பயங்கரமான ஒரு காரியத்தை அந்த பெண் தைரியமாக செய்தாள் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு வைராக்கியமாக இதை செய்திருக்கக்கூடும் என்று நான் நம்புகிறேன். ஆகவே இந்த வேளையில் பார்க்கும் பொழுது இந்த யாகேல் ஒரு தனித்தன்மை வரிந்ததான ஒரு பெண்மணியாக வேதத்தில் காணப்படுகிறார். அவளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும், ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அப்படிப்பட்டதான ஒரு நல்ல தைரியமுள்ள மக்களாக நாம் காணப்பட வேண்டும். எதற்கும் பயப்படக்கூடாது. அவன் வந்தவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும், ஒரு பலசாலியாக இருந்தாலும், அவனை அயர்ந்து நித்திரை வரப்பண்ணி அவனை கொன்று போட்டாள் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த பெண்மணிக்காக கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். நல்ல ஆண்டவரே, யாகேலுடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த தைரியமாக துணிகரமாக அவள் அந்த சிசெராவை கொலை செய்தாள் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, அவளுக்கு இருந்ததான துணிச்சலுக்காக நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேலுக்கும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வந்த மக்களை அவன் கொன்றதற்காக ஆண்டவரே கர்த்தர் பிரியப்பட்டிருப்பார்னு நினைக்கிறேன். ஆகவே இந்த வேளையில் இந்த கேரக்டருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா காரியத்திலும் உடைய கிருபையின் கரம் இருக்கட்டும். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. ஆண்டவரே, நீங்கள் மகிமைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.